வணக்கம், வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் இலக்கணத்தில் 4th டாபிக் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, 3rd டாப்பிக்கில் நான் நடத்தியிருப்பேன் அளபடையில் உயிரளபடைன்ட்டு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஜஸ்ட் உங்களை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லிடுறேன். எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்து நம்ம பார்த்துறோம். சார்பு எழுத்துக்கள் உள்ள 10 வகைகள் தான் உயிரளபடை மற்றும் ஒற்றளபடை பார்க்குறோம். சரிங்களா, உயிரளபடை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒற்றளபடை. இப்போ ஒற்றளபடைக்கும் குறுக்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அளபடை இல்லை, இது ஒற்றளபடை. சரிங்களா, அளபடைன்னா என்னது? தனக்கான மாத்திரை அளவில் நீண்டு ஒழிப்பதான் அளபடைன்னு சொல்ல போகிறோம். இப்போ மெய் எழுத்து அரை மாத்திரை நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா. மெய்யெழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒரு மாத்திரையா ஒழிக்கும் போது அது அளபடை. சரிங்களா, இதுவே மெய்யெழுத்து பார்த்தோன்னாக்கா அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையா ஒழிக்கும். அந்த கால் மாத்திரையா ஒழிக்கும் போது அதை நம்ம எங்க பார்ப்போம்? 4 வகை குறுக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அந்த இடத்துல வரும்போது நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம உள்ள போயிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அளபடைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அளபடைன்னு என்னது? நீண்டு ஒழிக்கக்கூடியது தான். தனக்கான மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பது அளபடைன்னு தெரியும். அளபடை அளவு கூட்டல் எடைன்னு பிரியும். சரிங்களா, அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. ஒற்றளபடை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒற்றளபடை ஒற்றெழுத்து அப்படின்னா என்னன்னாக்கா மெய்யெழுத்து தாங்க ஒற்றெழுத்து. சரிங்களா, இக்கு முதல் இன்னு வரை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மெய்யெழுத்து. இங்க ஒற்றளபடையில எந்தெந்த மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை மெய்யெழுத்துக்கள் அளவெடுத்ததுன்னு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ மெய்யெழுத்து அல்லது ஒற்றெழுத்தானது ஒற்றளபடைக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னாக்கா மெய்யெழுத்து அல்லது ஒற்றெழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து ஒரு மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதான் நம்ம ஒற்றளபடைன்னு சொல்றோம். இந்த ஒற்றளபடையில பார்த்தோம்னாக்கா வல்லின எழுத்துக்கள் கசரது அப்புறம் இருக்கு பார்த்தீங்களா, இக்கு இங்கு இச்சுன்னு அப்படி போட்டோம்னாக்கா அது வல்லின எழுத்துக்கள் 6மே பார்த்தோம்னாக்கா இடம்பெறாது அல்லது அளவெடுக்காது. மெல்லின எழுத்துக்கள் 6 எங்கன ஞமன, இங்கு இஞ்சி இன்னு இன்னு இம்மு இன்னு, இதுதான் சொல்லுவோம் எங்கன்னா நம்மன. சரிங்களா, இந்த மெல்லின எழுத்துக்கள் 6மே பார்த்தோம்னாக்கா ஒற்றளபடையில அளவெடுக்கும். இடையின எழுத்துக்கள்ல 4 மட்டும் பார்த்தோம்னாக்கா ஒற்றளபடையில அளவெடுக்கும். இ இல்லு இவ்வு இல்லு, இந்த இழும் இரும் பார்த்தோம்னாக்கா அளவெடுக்காது. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா, ஒற்றளபடையில உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் தெரியும். ஆனா இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதான் நான் உங்களுக்கு நோட்ஸாவே வச்சிருக்கேன். மெல்லின எழுத்துக்கள் 6மே பார்த்தோம்னாக்கா ஒற்றளபடையில அளவெடுக்கும். இடையின எழுத்துக்கள்ல 4 மட்டுமே அளவெடுக்கும். ஆயுத எழுத்து 1 பார்த்தோம்னாக்கா ஒற்றளபடையில அளவெடுக்கும். அக்கு. இப்ப அக்குன்றது பார்த்தோம்னா ஆயுத எழுத்தா, இதோட மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. ஆனா ஒற்றளபடையில அது அளவெடுக்கும் போது தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து அது ஒரு மாத்திரையாக ஒழிக்கும். சரி, இதோட ஒரு விதி என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒற்றளபடை எப்போதுமே தனிக்குறில் அல்லது இரு குறிலை அடுத்து மட்டுமே அளவெடுக்கும். அது என்ன தனிக்குறில்னா என்ன? இப்போ இந்த எக்குன்னு இருக்குன்னு பாத்தீங்களா, எக்கு ஏன்றது பார்த்தோம்னா தனிக்குறில். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஆயுத எழுத்து அளவெடுத்துருது, அப்ப அது தனிக்குறில். இப்ப அரங்கம்னு இருக்கும்போது அ ரா 2 குறில் எழுத்துக்கள் வருதுங்களா, அ ரா, அந்த 2 குறில் எழுத்தை எடுத்து ஒற்றளபடையானது அளவெடுக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் எடுத்து இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நான் அதை உங்களுக்கு தனியா சொல்றேன். இதை ஒரு முறை நல்லா இன்னொரு முறை பார்த்துக்குங்க. ஒற்றளபடைனா என்னது? மெய்யெழுத்தோ அல்லது ஒற்றெழுத்தோ தனக்கான அரை மாத்திரை அளவில் இருந்து ஒரு மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதான் நம்ம என்ன சொல்றோம்? ஒற்றளபடைன்னு சொல்றோம். ஒற்றளபடையில் மொத்தம் அளவெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்ட கேள்விதான். மொத்தம் 11 எழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா ஒற்றளபடையில் அளவெடுக்கும். அந்த 11 எழுத்துக்கள் எதுன்றது தான் மெல்லின எழுத்துக்கள்ல 6 எங்கன ஞமன, இடையின எழுத்துக்கள்ல 4 இ இல்லு இவ்வு இல்லு, ஆயுத எழுத்துக்கள்ல 1. ஆக 6 4 10 1 11 எழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா ஒற்றளபடையில அளவெடுக்கும். சரி, ஒற்றளபடையில் அளவெடுக்காத எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டாங்கக்கா வல்லின எழுத்துக்கள் 6மே பார்த்தோம்னா அளவெடுக்காது. அதே போல இடையின எழுத்துல இருக்கக்கூடிய இழும் இந்த இரும் சரிங்களா, வல்லினரா வந்து அந்த இடையினரா. இப்போ வந்தார் அந்த இரு போடும் பார்த்தீங்களா, அந்த இரு பார்த்தோம்னாக்கா என்ன ஆகாது? இடையின எழுத்துக்கள்ல ஒற்றளபடையில அளவெடுக்காது. ஓகேங்களா, இதுதான் நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப ஒரு 3 பாயிண்ட் தான். அந்த 3 பாயிண்ட்டும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம், நீங்க ஒற்றளபடையில ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ நம்ம எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் நம்ம பார்த்துறோம். இதை எப்படி கொடுத்துருப்பாங்கனாக்கா, கீழ்கண்ட சொற்களில் பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருவான். நம்ம அந்த வார்த்தைகளை பார்ப்போம், எது பொருந்தலை அப்படின்னு நான் பார்க்கும்போது எது வல்லினம், இதில் வல்லின எழுத்துரும் உள்ள இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போது ஒற்றலபடையா, அந்த ஒற்றலபடையில் ஒரு 3 சொற்கள் இருக்கும். ஒரு சொல் பார்த்தோன்னா ஒற்றலபடை இல்லாமல் உயிரிழபடையில இருந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பொருந்தாத சொல் உயிரிழபடையை நம்ம நீக்கிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, சரி, என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த டாபிக்லேருந்து பார்த்தோம்னாக்கா, இலங்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இலங்குன்றது பார்த்தோம்னாக்கா எக்ஸாம்பிளுக்கும் நம்ம சேர்த்தே பார்த்துருவோம். இரு குறிலை அடுத்து என்ன ஆகுது, இங்குன்ற மெய்யெழுத்து வந்து அளபெடுக்குது, இங்குன்னு வருது. இப்போ ஒரே ஒரு இங்கு இருக்குன்னு வச்சுங்களேன், இலங்கு அப்படின்னு இருக்காகா, இது இருக்குன்னு வச்சுங்களேன், இலங்கு, இது வந்து ஒரு நார்மலான ஒரு வார்த்தை. ஈக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு இதோட மாத்திரை அளவை காண்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து அரை மாத்திரை வரும், இதுக்கு ஒரு மாத்திரை வரும். சரிங்களா? மெய்யெழுத்துன்னு இருக்கும்போது. ஆனா இலங்குன்னு இது என்ன ஆகுது, ஒற்றலபடையில அளபெடுக்குது இந்த இங்கு. அப்போ இதோட அரை மாத்திரை என்ன ஆயிடும்னாக்கா ஒரு மாத்திரையாக நீண்டு ஒலிக்கும். இதுக்கான விதியும் இருக்கு பாருங்க. 2 குறிலை அடுத்து தான் இது என்ன ஆகுது, இந்த மெல்லின மெய்யெழுத்து கண்டிப்பா ஒற்றலபடையில் அளபெடுக்கும். இலங்கு அப்படின்றது இதற்கான எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோன்னா எஃகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்து பார்த்தோன்னா இங்க என்ன ஆகுது, அளபெடுக்குது. ஒரு குறில், தனி குறிலை அடுத்து 2 அக்கு வருது. இப்போ அக்குன்ற எழுத்து பார்த்தோன்னாக்கா ஒற்றலபடையில அளபெடுக்குமா நம்மளுக்கு தெரியணும். என்னது நாங்கள் சொல்லியிருப்பேன், மொத்தம் ஒற்றலபடையில 11 எழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். அப்போ ஆயுத எழுத்தானது ஒற்றலபடையில தான் அளபெடுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம குழப்பம் இல்லாமல் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எஃகு அப்படின்னு வரும்போது தனி குறிலை எடுத்து தான் அளபெடுக்குது, 2 இக்கு வந்தது. சரிங்களா? இப்போ ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு எவ்வளோ, அரை மாத்திரை. ஆனால் இங்கே இது அளபெடுக்கும் போது ஒற்றலபடையில ஒரு மாத்திரை கொண்டு ஒலிக்கும். அப்போ இந்த ஒரு வார்த்தை எஃகு அப்படின்னு கொடுத்துட்டு இதோட மாத்திரை அளவு என்னன்னு கேட்டாக்கா, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, மொத்தம் 4 மாத்திரை கொண்டு அளவெடுக்கும். நார்மலாக எஃகு அப்படின்னு வந்தாக்கா இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு அரை மாத்திரை தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா அரங்கம் என்ற வார்த்தையோட மாத்திரை அளவை கணக்கிடு. இல்லை அரங்கம் என்பது எவ்வகை அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், இரு குறிலை அடுத்து வருது, மெல்லின மெய்யெழுத்து அளபெடுத்து இருக்கு, அப்போ அது ஒற்றலபடையில வரும். ஒற்றலபடை அப்படின்ட்டு நாம ஆப்ஷன்ல கொடுத்துடலாம். சிலது பார்த்தோம்னாக்கா ஒற்றலபடைன்னு கொடுக்க மாட்டாங்க, வெறும் அளபடைன்னு மட்டுமே ஆப்ஷன்ல இருந்திருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் மெத்தடில் நீங்க அதெல்லாமே சூஸ் பண்ணணும் கரெக்டா. ஓகே, இப்போ அரங்கம்ன்ற வார்த்தை வந்து ஒற்றலபடையில அளபெடுக்குமான்னு பார்த்தோன்னா அளபெடுக்கும். ஏன்னா இரு குறிலை அடுத்து தான் வருது, மெல்லின மெய்யெழுத்தான இங்கு, இந்த இங்குன்றது பார்த்தோம்னா என்ன ஆகுது, கண்டிப்பா இங்க அளபெடுக்கும் ஒற்றலபடையில, அப்போ அது ஒற்றலபடை. இப்போ வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒற்றலபடையில அளபெடுக்குமா நீங்களே சொல்லுங்க. இரு குறிலை அடுத்து தான், ஒரு நெடில் ஒரு குறிலை தாண்டி தான் வருது, வாழ்க்கை அப்படின்னு வருது, அளபெடுக்குமா, அளபெடுக்காது. இது டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் ஒற்றலபடை அல்லாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வாழ்க்கைன்றது இடம் பெறாது. ஏன்னாக்கா இக்குன்றது என்னது, வல்லின மெய் எழுத்து. இங்க பார்த்தோம்னாக்கா ஒற்றலபடையில அளவெடுக்கக்கூடியது மொத்தம் 11 எழுத்துக்கள் தான். மெல்லினத்துல ஒரு 6, இடையினத்துல 4 தான், ஆயுத எழுத்து 1. சரிங்களா? அப்போ 11 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன ஆகும், ஒற்றலபடையில அளவெடுக்கும். அப்போ வாழ்க்கைன்ற ஒரு சொல் பார்த்தோம்னாக்கா ஒற்றலபடையில் அளவெடுக்காது. அப்போ கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்கும்போது நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தா இது ஸ்கூல் புக்கில் கொடுத்த ஒரு ஆப்ஷன் தான், இது எடுத்துக்காட்டு தான். இது எங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எங்குன்ற சொல் பார்த்தோம்னாக்கா ஒற்றலபடையா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஒற்றலபடை தான். ஏன் ஒற்றலபடை, தனி குறிலை அடுத்து வருகிறது, மெல்லின மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது. எங்கு அப்படின்ட்டு, எங்கு அப்படின்றது எங்கு அப்படின்ட்டு அந்த மெய்யெழுத்து என்ன ஆகுது, தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக அது நீண்டு தான் ஒலிக்கிறது. அப்போ அது பார்த்தோம்னாக்கா ஒற்றலபடை. அவ்வளோதாங்க இந்த டாப்பிக்கே, ஈஸியாக கவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளபடை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு இருக்கும். உயிரலபடைனா என்ன, உயிரலபடையோட வகைப்பாடுகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒற்றலபடைனா என்ன, ஒற்றலபடையில எத்தனை வார்த்தைகள் அங்கே அளவெடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் விஷயங்களே. சரிங்களா? சிம்பிள் தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதை மைண்டில் நிறுத்தி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப அதில் தான் முக்கியமே இருக்குது. சரிங்களா? இது இன்னொரு முறை லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் தான் இது. ஒற்றலபடை அப்படின்னா என்னன்னாக்கா மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒரு மாத்திரையாக ஒலிக்கும்.
ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்னாக்கா 11 எழுத்துக்கள் மட்டுமே அளபெடுக்கும். அது எந்தெந்த எழுத்துக்கள்னு பார்க்கும்போது மெல்லின எழுத்துக்கள் ஒரு 6, ஞெங்கன ஞமன. இடையின எழுத்துக்கள் 4. இடையின எழுத்துக்களில் எது இடம்பெறாதுனாக்கா இந்த இரும் மட்டும் பார்த்தோம்னாக்கா இடையினத்துல ஒற்றளபடையில வந்து அளபெடுக்காது. ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 11. சரிங்களா? வல்லின மெய்யெழுத்து பார்த்தோம்னா என்ன ஆகாது, ஒற்றளபடையில் அளபெடுக்காதது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எப்படி கேள்விகள் இப்போ நம்மளுக்கு குழப்பத்துக்கு கேட்கலாம்னாக்கா, ஒற்றளபடையில் அளபெடுக்காத மெய்யெழுத்து எதுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வல்லினம் தான் கொடுத்துருப்பாங்க. வல்லினம் நம்ம கொடுத்துடணும். வல்லினம் மெய்யெழுத்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருக்குமோ இருக்காதுன்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அளபெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து கேட்டாங்க. ஒற்றளபடையில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும் அப்படின்ட்டு கேட்டாச்சு, 11. ஒற்றளபடையில் வல்லினம் இடம்பெறாதுன்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அதே போல ஒற்றளபடையில் அளவெடுக்கக்கூடிய இடையின எழுத்துக்களுள் இடம்பெறாத எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாக்கா இந்த இழும், தமிழ் சொல்லும் பார்த்தீங்களா, தமிழ்ல வரக்கூடிய அந்த இழும் ரகரம் பார்த்தோன்னா தமிழுக்கே சிறப்பான அந்த ரகரம் வந்து எங்க இடம்பெறாது, அளபடையில ஒற்றளபடையில இடம்பெறாதுன்னு நம்மளுக்கு தெரியணும். இரு அப்படின்றதும் பார்த்தோன்னாக்கா அளபடையில இடம்பெறாது. ஓகேங்களா? இதை வச்சு நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிடலாம், ஒற்றளபடைன்ற டாப்பிக்கை டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் இது போல் ஒரு வேர்டு கொடுத்துட்டு இலங்குன்னு கொடுத்துட்டு இது ஒற்றளபடையில் அளவெடுக்குமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை இந்த ஒற்றளபடைக்கான தேரியிலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.